கைஸ், இந்த வீடியோவில் வழக்கம் போல் ஒரு சூப்பரான பேய் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஒரு ஸ்கேரியான எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு கொடுக்கும். இந்த படம் இப்போ ரீசெண்டாக 2026 தான் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தோட பேர் பேசர் சேட்டான். வீடியோ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இது மாதிரி ஹாலிவுட் பேய் படங்கள்லாம் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறையா ஹாரர் கண்டென்ட் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். படத்தோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவள் ஒரு யூடியூபராக இருக்கா. அவள் எந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடுவா அப்படின்னா, ஒரு இடத்துல பேய் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் அந்த இடத்துக்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதை வீடியோ போடுவாங்களே, அந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கா. பல வருஷமாக பாலடைஞ்ச ஒரு வீட்டுக்கு தான் இப்போ அவள் வந்திருக்கா. அந்த வீட்டில் 25 வருஷமாக மனுஷங்க நடமாட்டமே கிடையாது. 25 வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீட்டில் வாழ்ந்த அப்பா அம்மாவோட பொண்ணான ஒரு பொண்ணு ஒரு ரூமில் சூசைட் பண்ணி இறந்து போயிருக்கா. அது மட்டும் இல்லாமல் அவளோட பேய் இன்னைக்கு வரைக்கும் அந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சொல்கிறத கேட்டு, சரி ஓகே உங்களுக்காக நான் அந்த வீட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு ஹீரோயின் டீமை கூட்டிகிட்டு வந்திருக்கா. இவ வீடியோ எடுத்துக்கிட்டே ஒரு ரூமுக்கு போயிட்டு, இந்த ரூமில் தான் அந்த பொண்ணு சூசைட் பண்ணி இறந்து போனா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கப்ப, உண்மையாகவே செத்து போன அந்த பொண்ணோட பேய் அங்கே வந்துடுது. அது கேமராவில் ரெக்கார்டும் ஆயிடுது. அதை பார்த்து இவங்க அலறி அடித்து ஓடி இவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த வீடியோவை யூடியூப்பில் அப்லோட் ஆனதுக்கப்புறம் சில பேர் பேயின்னு சொல்லி நம்பிட்டு இருந்தாலும், ஒருத்தன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இவங்க போட்டிருக்க வீடியோ ஃபேக்கு, அதில் இவங்க பேயின்னு சொல்கிறாங்களா, அதை பாருங்கள், அது காலில் ஸ்னீக்கர் போட்டிருக்குது, என்னது பேய் வர்றதுக்கு முன்னாடி ஸ்னீக்கர் போட்டு தான் வருமா அப்படின்னு சொல்லிட்டு அதை அவன் கண்டுபிடிச்சிட்றான். அவன் இந்த மாதிரி இது ஃபேக் வீடியோ அப்படின்னு சொல்லி போட்டதுக்கப்புறம் நிறையா யூடியூபர்ஸ் இதை பார்த்துட்டு, ஆமாம் இது உண்மையிலே ஃபேக் தான் அப்படின்னு சொல்லிட்டு போகிற போக்கில் ஹீரோயினை எல்லாருமே அடிக்க ஆரம்பிக்கிறானுங்க. இப்போ ஹீரோயின் அவளோட பாய் ஃப்ரெண்டை கூப்பிட்டு என்ன சொல்கிறா அப்படின்னா, இங்கே பாரு, நம்ம வந்து ஃபேக்குன்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக இவங்களே பிளான் பண்ணி தான் அந்த மாதிரி ஒரு பேயை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. நமக்கு இந்த வீடியோ எடுக்க ஸ்பான்சர் பண்ணவங்கெல்லாம் காசை திரும்ப வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறப்ப பாய் ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறேன்னா, எதுக்கு நம்மக்கிட்ட தான் வியூவர்ஸ் அதிகமாக இருக்காங்களே, நம்ம அதிகமாக சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, டேய் நம்ம ஃபேக்காக தான் கோஸ்ட்டை க்ரியேட் பண்ணோன்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு, அதனால தான் அந்த ஸ்பான்சர்ஸ் வந்து நம்மக்கிட்ட காசை திரும்ப வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறா. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே சொன்னேன், நீ தான் இதை பண்ணலாம்னு சொன்னேன், இப்போ நமக்கு தேவையில்லாமல் கெட்ட பேர், இனிமேல் நம்ம சேனலில் வீடியோ போட்டால் கூட அது ஃபேக்குன்னு தான் எல்லோரும் நினைப்பாங்க, இதுக்கு காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு பாய் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லும்போது அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இங்கே பாரு, இப்போதைக்கு இதுதான் நம்ம வேலையாக பண்ணிகிட்ருக்கோம், ஏதாவது கோல்மால் வேலை பண்ணி இந்த மாதிரி பேயை நம்மளே க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி மக்கள் கண்ணில் காமிச்சா தான் வியூஸ் வரும், நமக்கு காசு வரும், நம்ம பணம் சம்பாதிக்க முடியும், அதுக்காக உண்மையான பேயவே நம்ம கூப்பிட்டு வர முடியுமா அப்படிலாம் கேட்குறான். அதே மாதிரி நம்ம வீடியோவை பார்க்குற வியூவர்ஸ் அந்த பாலடைஞ்ச வீடு இருக்குது தெரியுமா, அதை பார்க்குறக்கு வீடியோ பார்க்கல, அவங்க வந்து பேயை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க. ஸோ அவங்க கண்ணில் எப்படியாவது பேயை காட்டணும், அதனால நம்ம பேயை க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணோம், அது கொஞ்சம் தப்பாக போயிட்டு இந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டாங்க, அதுக்காகலாம் நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்கிறான்னா, நம்ம இந்த மாதிரி ஃபேக்காக பேயை க்ரியேட் பண்ணி தான் நம்ம மாட்டணும். ஹீரோயின் அவங்க அம்மா இறந்து போகிறக்கு முன்னாடி சில உண்மையான பேய் கதைகள் சொன்னாங்க. அந்த உண்மையாகவே பேய் இருக்கிற இடத்துக்கு தான் இப்போ நம்ம போகிறோம். போனதுக்கப்புறம் அங்கே வீடியோ எடுத்து பார்ப்போம், அதுவும் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா நம்ம டீமையும் நம்ம யூடியூப் சேனலையும் இழுத்து போட்டுட்டு அவன் வேறு வேலையை பார்க்க போயிடலாம். ஆனால் ஒரு வேளை இது சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா நம்மளோட சேனல் மறுபடியும் டாப்புக்கு வந்துடும். இந்த மாதிரி கோஸ்ட் வீடியோ போடுறாங்க தெரியுமா, அந்த மாதிரி வீடியோ போடுற யூடியூப் சேனலில் நம்ம சேனல் தான் நம்பர் 1ல் இருக்கும். ஸோ அதனால் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னதுனால உண்மையாகவே பேய் இருக்கிற ஒரு இடத்துக்கு இவங்க இப்போ காரில் கிளம்பி போகிறாங்க. அந்த இடம் ஒரு காட்டுக்குள்ளே இருக்குது. ரோடும் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. அப்போ மற்றவங்களாம் கேட்குறாங்க, டேய் நம்ம கரெக்டாக போக வேண்டிய இடத்துக்கு தான் போகிறோமா இல்லை வேற எங்கேயாவது போயிட்டுருக்குமா அப்படி கேட்குறப்ப, டக்குன்னு ஒரு மரம் சாஞ்சு இவங்க முன்னாடி விழுகிற மாதிரி விழுகுது. அந்த மரம் விழுகிறத பார்த்து இவங்க பயத்தில் கத்துறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் நைட்டு இவங்களோட காரு மட்டும் இருக்குது. காரில் வந்த இவங்க எல்லாருமே காட்டுக்குள்ளே தொலைஞ்சு போயிடுறாங்க. அங்கே வந்த போலீஸ் ஆஃபீஸர் ஒருத்தவங்க இந்த காருக்குள்ளே என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையுமே சீஸ் பண்ணுங்க அப்படி சொன்னங்காட்டிக்கு மற்ற ஆஃபீஸர்ஸில் தேடி பார்த்துட்டு அங்கே கேமரா, அப்புறம் காரோட டேஷ்போர்ட் கேமரா, அது மட்டும் இல்லாமல் இவங்களோட லேப்டாப், அப்புறம் இவங்க டென்ட்டு போட்டு தங்கியிருந்தாங்களே இந்த டென்ட்டு எல்லாமே இருக்குது. இதை பார்த்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி கிடைக்கிற பொருள் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கொண்டு போங்க, இது எல்லாமே நம்ம இன்வெஸ்டிகேஷனுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொன்னதுனால எல்லா பொருளுமே கலெக்ட் பண்ணிவிட்டு ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு ஸ்டேஷனில் அவங்க கேமராவில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க செக் பண்ணி பார்க்குறாங்க. செக் பண்ணி பார்க்குறப்ப அந்த ஹீரோயின் இருக்காங்க தெரியுமா, அவங்க கேமராவில் ரத்தத்தோடு பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது உடம்பெல்லாம் ரத்தமாக இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, யார் இந்த வீடியோவை பார்க்குறீங்களோ தயவு செஞ்சு இந்த காட்டுக்கு வந்துடாதீங்க, வந்தீங்கன்னா உங்களுக்கும் இதே நிலமை தான் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கப்ப, யாரோ இவளுக்கு பின்னாடி வந்து இவளை அடித்து இவளை தூக்கிட்டு போகிற மாதிரி தெரியுது. இங்கேருந்து தூக்கிட்டு போய் வேறு ஒரு இடத்துல இவளை கீழே போடுற மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் அந்த வழியாக வந்த அந்த ஊருக்காரர்
காவல்காரர் ஒருத்தர் இந்த மாதிரி இந்த பொண்ணு மயக்கம் போட்டு விழுந்திருக்கிறத பார்த்துட்டு அவளை காப்பாற்றி எங்கேயோ எடுத்துகிட்டு போகிற மாதிரி அந்த கேமராவில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அடுத்த நாள் காலையில் இவங்க இன்னொரு ஆஃபீஸரை கூப்பிட்டு இந்த மாதிரி தொலைஞ்சு போனவங்கள நம்ம எவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்கணும், வாங்க அந்த காட்டுக்குள்ளே போகலாம் அப்படி சொல்லி கூப்பிட்றப்ப இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மேடம் நான் சொல்கிறத கேளுங்க, அந்த காட்டுக்குள்ளே போனவங்க எல்லாமே இறந்து போயிட்டாங்க, இந்த ஒரு பொண்ணு மட்டும்தான் உயிரோடு இருக்கா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இறந்து போயிட்டாங்கன்னா எனக்கு புரியல, எப்படி இறந்து போனாங்க அப்படி கேட்குறப்ப அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க எல்லாத்தையுமே கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. அப்படின்னா இது கொலை கேஸு, இன்னும் சீக்கிரமாக இதை இன்வெஸ்டிகேட் பண்ணி என்னென்னு கண்டுபிடிக்கணும், நீ என்ன இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிற அப்படி சொல்லும்போது, மேடம் நான் சொல்கிறத கேளுங்க, அதில் அந்த கேமராவில் ஒரு பொண்ணு பேசியிருந்துச்சுல, அந்த பொண்ணு மட்டும்தான் இப்போ உயிரோடு இருக்குது, அந்த பொண்ணு எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்குறப்ப அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஊரோட தலைவர் வீட்டில் தான் அந்த பொண்ணு இருக்கா அப்படி சொல்கிறத கேட்டு இவங்க டென்ஷன் ஆகிடுறாங்க. என்னையா இந்த மாதிரி அந்த பொண்ணு வந்து அவ்வளோ அடிபட்டிருக்கு, உடம்பெல்லாம் ரத்தமாக இருந்திருக்கு, நம்ம அந்த வீடியோவில் பார்த்துருப்போம், அவங்கள எங்கேயாவது கிளினிக்லேயோ இல்லை ஹாஸ்பிட்டல்லையோ தானே சேர்க்கணும், நீ என்ன ஊர் தலைவர் வீட்டில் இருக்காருன்னு இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிற, சரி வா அந்த பொண்ணை போய் நம்ம இப்போ பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப இவர் என்ன சொல்கிறாருன்னா, மேடம் எனக்கு தெரிஞ்ச இந்த கேஸை வந்து நம்ம அப்படியே விட்டுறலான்னு எனக்கு தோணுது அப்படிங்கிறப்போ, ஏன் அப்படி சொல்கிற அப்படி கேட்குறப்போ, நீங்கள் வந்து என்னை விட சீனியர் ஆஃபீஸராக இருந்தாலும் இந்த ஊருக்கு நீங்கள் புதுசு, இந்த ஊரை பற்றி எனக்கு தான் முழுசாக தெரியும், இதை விட்டுறலாம் அப்படி கேட்குறப்ப, நீ எல்லாம் ஒரு போலீஸ் ஆஃபீஸரா, ஒரு கேஸ் வந்திருக்கு அதுவும் கொலை கேஸுன்ற மாதிரி சொல்கிறேன், இதை எப்படி அப்படியே விட முடியும், சரிவா அந்த கிராமத்துக்கு போய் என்னன்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஆஃபீஸர் எல்லாருமே வந்து அந்த கிராமத்துக்கு போகிறாங்க. இப்போ இந்த ஆஃபீஸர் லேடி ஆஃபீஸர்கிட்ட ஊர் தலைவரை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த லேடி ஆஃபீஸர் மூஞ்சியில் அடித்த மாதிரி அதெல்லாம் ஒன்றும் வேணாம், தமாரா எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக ஹீரோயினோட பேர் தான் தமாரா. இப்போ அந்த ஊர் தலைவர் நீங்கள் அவளை தாராளமாக பார்க்கலாம், வீட்டுக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறாங்க. அந்த ஹீரோயின் இருக்கா தெரியுமா, அவளோட கையை வாயெல்லாம் கட்டி போட்டு அவளை படுக்க வச்சுருக்காங்க. இதை பார்த்துட்டு இந்த லேடி ஆஃபீஸர், என்னையா ஏதோ நாயை கட்டி போட்டிருக்க மாதிரி கட்டி போட்டிருக்கீங்க, இவளை உடனே அவுத்து விடுங்க, இவளை வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறப்ப இப்போ அந்த ஊர் தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, மேடம் இப்போவே அவங்கள கூப்பிட்டு போனீங்கன்னா ரிஸ்க் ஆயிரும், அதனால இன்றைக்கி ஃபுல்லாக இந்த கிராமத்துலேயே இருக்கட்டும், நாளைக்கு காலையில் நீங்கள் அவங்கள கூப்பிட்டு போங்க அப்படி சொல்லும்போது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ போலீஸா நான் போலீஸா, நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும், அவுத்து விடு, நான் அவளை கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் ஊர் மக்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த ஊர் தலைவரோட காலில் விழுகிறாங்க. ஐயோ அவங்கள கூட்டு போவேணான்னு சொல்லுங்கள் அப்படின்னு. அது என்ன காரணம் அப்படின்றது நமக்கு தெரியலை, பட் அவங்க எல்லாருமே அவங்கள கூட்டு போவேணான்னு நீங்கள் சொல்லுங்கள், கன்வின்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட காலில் விழுந்துட்டுருக்காங்க. ஆனால் அந்த லேடி ஆஃபீஸர் இவளை ஹாஸ்பிட்டல் கண்டிப்பாக கூட்டு போயே ஆகணும், இவளுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகாமல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆஃபீஸர் வந்துட்டு அந்த லேடி ஆஃபீஸர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, மேடம் இங்கே பாருங்கள், நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த பொண்ணை இங்கே வச்சுருக்கிறது ரிஸ்க்கு, தயவு செஞ்சு திரும்ப அந்த கிராமத்துக்கே கூப்பிட்டு போயிடலாம், இப்போ அந்த கிராமத்து மக்கள்கிட்டருந்து இந்த பொண்ணை தனியாக பிரித்து கூப்பிட்டு வந்து நீங்கள் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்கிறப்ப அந்த லேடி ஆஃபீஸர் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள், உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து என்னை விட வயசில் பெரியவராக இருந்தாலும் போஸ்டிங்கில் நான் தான் உங்களுக்கு சீனியர், அதனால் இந்த கேஸில் என்ன பண்ணணும் என்னங்கிறத நான் முடிவு பண்ணிடுறேன், நான் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும், இடையில வந்துட்டு இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கத்திட்டு ரூம்குள்ளே வந்துடுறாங்க. வந்துட்டு அந்த தமாரா பொண்ணோட கேமராவில் வேறு ஏதாவது ரெக்கார்ட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை செக் பண்ணி பார்க்குறப்போ இவ வீட்டில் வந்து தன்னோட வீட்டை ஒரு ஹோம் டூர் மாதிரி எடுத்து வச்சுருப்பா. அதில் தன்னோட அம்மாவோட ஃபோட்டோவை காட்டுறது, இவளோட சின்ன வயசு ஃபோட்டோவை காட்டுறது, இந்த மாதிரிலாம் வீடியோ எடுத்து வச்சுருக்கா. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு ஃபேக் வீடியோ பண்ணி யூடியூப்பில் கெட்ட பேர் வாங்கினாங்க தெரியுமா, அதுக்கு ஒரு அப்பாலஜைஸ் வீடியோவும் எடுத்து வச்சுருக்கா வியூவர்ஸ் கிட்ட சொல்கிற மாதிரி. அது என்னென்னா, இந்த மாதிரி நாங்கள் வந்து உங்களை ஏமாற்றிட்டோம், உங்களோட நம்பிக்கையை பாழாக்கிட்டோம், இனிமேல் இந்த மாதிரி நடக்காது, இப்படி இந்த மாதிரி இந்த டைம் நடந்ததுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்பாலஜி வீடியோ வச்சுருக்கா. அதையும் வந்து இந்த லேடி ஆஃபீஸர் பார்த்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்கா, அவளை இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவகிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு சின்னதாக ஃப்ளாஷ்பேக்கை ஹீரோயின் சொல்ல ஆரம்பிக்கிறா. 1920s கரும்புகள்லாம் அடுக்கி வைக்கிற ஒரு மார்க்கெட்டாக தான் இது இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த மார்க்கெட்டு சுத்தமாக காணாமல் போயிருக்கு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, அது வந்து டெவில்ஸ் மார்க்கெட் அப்படின்ற பேரில் அது உருவாயிருக்கு அப்படின்ற விஷயத்த ஹீரோயின் கஷ்டப்பட்டு ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறா. இவங்க கிளம்புற அந்த நாள் காருக்குள்ளே ஏறக்கு முன்னாடி அந்த கெவின் இருக்கான் தெரியுமா, அவன் என்ன பண்ணிடுறான்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு சாச்சா அப்படின்ற ஒரு பொண்ணை ஹோஸ்ட்டாக போட்டுடுறான். அதாவது அந்த சாச்சா பொண்ணை ஹோஸ்ட்டாக போட்டுட்டு ஹீரோயினை அசிஸ்டண்ட்டாக போட்டுடுறான். இது ஹீரோயினுக்கு சுத்தமாக பிடிக்காமல் ஒரு கடுப்போடு தான் இவங்களோட காரில் வந்துட்டுருக்கா. இவங்க காட்டுக்குள்ளே காரில் போகிறப்ப அந்த கிராமத்து 2 லேடிஸ் நடந்து போகிறாங்க. அதை இவங்க பார்த்துட்டு அப்படி பேசிகிட்டே வர்றப்ப ஒரு பெரிய மரம் விழுந்து கிடக்குது. அந்த டைமில் அந்த சாச்சா பொண்ணு வீடியோவில் என்ன சொல்கிறா அப்படின்னா, இந்த டெவில்ஸ் மார்க்கெட் அப்படின்ற இடத்துக்கு நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம்ல, இப்படி ஒரு இடம் இருக்குன்றதே நான் தான் கஷ்டப்பட்டு ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயினுக்கு வர வேண்டிய கிரெடிட்ஸ் எல்லாத்தையுமே வீடியோவில் பேசி ஸ்கோர் பண்ணி இவ கிரெடிட்ஸ் எடுத்துகிட்ருக்கா.
இதை பார்த்து ஹீரோயின் இன்னும் காண்டாகிறாங்க. இப்போ அந்த கெவின் இருக்கா தெரியுமா, அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த இடத்துல ஏதாவது பேய் இருக்க மாதிரி நம்ம கிரியேட் பண்ணி மக்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வர மாதிரி ஏதோ ஒரு ஷூட் பண்ணலாமா அப்படின்னு சொன்னதை கேட்டுட்டு ஹீரோயின் செம காண்டாயிடுறா. ஏன்டா ஏற்கனவே நீ சொன்ன ஐடியா வச்சு இந்த மாதிரி ஃபேக்கப் பண்ணி தான் என் பேர் கெட்டு போயிருக்கு, இப்போ மறுபடியும் அதையவே நீ பண்ணலான்னு சொல்கிற. அது மட்டும் இல்லாமல் இந்த சாச்சாவை நீ ஹோஸ்டாக போட்டு தெரியுமா, அது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நீ முதல்ல என்னோட பாய் ஃப்ரெண்டாக இருந்த, இப்போ என்னை கழட்டி விட்டுட்டு அவளை கரெக்ட் பண்ணுறதுக்காக அவளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீ இவ்வளோ விஷயம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சியில் அடித்த மாதிரி ஓப்பனாக அவள் கத்திட்டு இருக்கிறா. அதுக்கப்புறம் எல்லோரும் கீழே இறங்கி நடந்து போகலான்னு முடிவெடுக்கிறாங்க. அந்த டைமில் இவன் என்ன பண்ணுறான்னா, இவன் என்ன கேமராவில் பேசுறது, நான் பேசுகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு கேமரா முன்னாடி வந்து இவன் என்ன சொல்கிறான்னா, கைஸ் இந்த மாதிரி டெவில்ஸ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குல்ல, அந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். இந்த இடத்த எத்தனையோ யூடியூபர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோ போடணுன்னு நினச்சாங்க. பட் இந்த இடம் எங்கே இருக்குன்னு கூட யாருனாலுமே கண்டுபிடிக்க முடியல. ஆனால் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். அந்த இடத்துல என்ன இருக்கும் அதை அப்படியே ரியலாக காட்ட போகிறோம். அதாவது கோஸ்ட் இருக்குன்னா கோஸ்ட் ரியலாக காட்ட போகிறோம், இல்லை அந்த இடத்துல என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உயிரை பணைய வச்சு இந்த வீடியோ நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி அவன் வீடியோவில் பேசிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த டெவில்ஸ் மார்க்கெட்டை நோக்கி காட்டுக்குள்ளே இவங்க நடந்து போகிறாங்க. இப்போ காட்டுக்குள்ளே நடந்துகிட்டே அந்த டெவில்ஸ் மார்க்கெட் அப்படின்ற இடத்துக்கு போயிடுறாங்க. அந்த இடமே அப்படியே பார்க்குறக்கே பயங்கரமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரே ஒரு பாலடைஞ்ச குடிசை மட்டும் இருக்குது. இப்போ அந்த சாச்சான்ற பொண்ணும் கேமராமேனும் அந்த இடத்த பார்த்தே ரொம்ப பயந்துடுறாங்க. இந்த இடம் என்ன உண்மையிலே கொடூரமாக இருக்குது, இங்கே இருந்தால் நம்ம உயிருக்கே ஆபத்துன்னு நினைக்கிறேன், வாங்க திரும்ப போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் கூப்பிட்றப்ப இந்த கெவின் இருக்கான் தெரியுமா, அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இங்கே பாரு நம்ம வந்ததே இந்த மாதிரி ஒரு இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோ எடுக்க தான், கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நம்ம எத்தனையோ இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி ஒரு பயங்கரமான இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணதே கிடையாது. இதை மட்டும் எப்படியாவது வீடியோ எடுத்து போட்டோம் அப்படின்னா பயங்கரமாக வியூஸ் போகும், நமக்கு நிறைய காசு வரும். அது மட்டும் இல்லாமல் அதில் வர்ற காசில் பாதி இது உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன்ல, உங்களுக்கு ஷேர் இருக்குல்ல, அதனால இந்த வீடியோவை நம்ம கண்டிப்பாக பண்ணியே ஆகணும், இந்த வீட்டுக்கு கிளம்புறோம், இந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால அந்த நாள் நைட்டு அந்த குடிசை இருக்குது தெரியுமா, அங்கேயே எல்லோரும் தங்குறாங்க. இப்போ இது வரைக்கும் தான் தமாரா அந்த லேடி போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட சொல்கிறா. அவங்க பேர் ராணி. இப்போ ஊர் தலைவர் ராணியை பார்க்க வந்திருக்காரு. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் அந்த தமாராவை உங்கள் கஸ்டடியில் வச்சுருக்கீங்க தெரியுமா, அவள் ஒரு டெவில்ஸ் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போனால அந்த இடத்த பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன், பிகாஸ் நீங்கள் ஊருக்கு புதுசு, அதை பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, அங்கே வாழ்ந்த ஒரு லேடி தன்னோட மருமகனையும் தன்னோட தங்கச்சியும் தான் கையாலேயே கொலை பண்ணிட்டா. அது மட்டும் இல்லாமல் அங்கே வாழ்ந்த ஊர் மக்கள் எல்லாமே விஷத்தை குடித்து செத்து போயிட்டாங்க அப்படின்ற விஷயத்த அந்த ஊர் தலைவர் ராணி கிட்ட சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு ராணி என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் என்ன வேணால் கட்டுக்கதை சொல்லுங்கள், ஆனால் என்னோட கஸ்டடியில் இருக்க தமாராவை நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லும்போது அந்த ஊர் தலைவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் பிடிச்சி வச்சுருக்கீங்களே தமாரா, அவள் தமாராவே கிடையாது, அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது, நான் தான் இவ்வளோ சொல்கிறேன்ல, தயவு செஞ்சு என்னை நம்புங்க அப்படி சொல்கிறப்ப ராணி வந்து கன்வின்ஸ் ஆகிற மாதிரியே தெரியலை. அதுக்கப்புறம் ஊர் தலைவர் ராணி கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நீ என்னமோ பண்ணு, செத்து ஒளி, நான் எதுவுமே கேட்க மாட்டேன், ஆனால் நீ கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோ, அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் தமாராவோட கேமராவில் வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராணி செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ கேமராவில் ஹீரோயின் பேசுகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள், யாருமே கண்டுபிடிக்காத இந்த டெவில்ஸ் மார்க்கெட்டை நாங்கள் ஒரு வழியாக கண்டுபிடிச்சி இப்போ நாங்கள் அங்கே வந்துவிட்டோம். இப்போ நான் அந்த டெவில்ஸ் மார்க்கெட்டில் இருந்து தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். இந்த மார்க்கெட் ஒரு காலத்தில் ஜேன்னு இருந்திருக்கு. ஆனால் காலப்போக்கில் இங்கே வாழ்ந்த ஒரு லேடி தன்னோட ஹஸ்பண்டையும் தன்னோட தங்கச்சி அதுக்கப்புறம் இங்கே இருக்க ஊர் மக்கள் எல்லாத்தையுமே கொலை பண்ணிட்டாங்க. அது எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே இவங்களுக்கு துரோகம் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு தெரிய வந்து அவங்க எல்லாரையுமே கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயத்த கேமராவில் சொல்லிகிட்ருக்கா. அதுக்கப்புறம் கேமராமேன் இருக்கான் தெரியுமா, அவனும் அந்த சாச்சாவும் ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்காங்க. அந்த டைமில் அந்த சாச்சா பொண்ணுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு உருவம் எட்டி பார்க்குது. இதை பார்த்துட்டு ஐயோ என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் திரும்பி பார்க்குறாங்க. அந்த உருவத்தை காணோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் அந்த கேமரா தானாக ஒரு இடத்துல விழுந்து அந்த காட்டுக்குள்ளே ஒரு இடத்த எடுத்துகிட்ருக்கு. அங்கேயும் இந்த மாதிரி ஒரு கொடூரமான உருவம் கேமரா முன்னாடி வந்து பார்க்குது. இதையெல்லாம் இப்போ ராணி பார்த்துட்ருக்கப்ப டக்குன்னு போலீஸ் ஸ்டேஷனில் கரண்ட்டு கட் ஆகிடுது. சரி கரண்ட் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராணி ஃபோனை நோண்ட ஆரம்பிக்கிறா. திரும்பவும் கரண்ட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் தமாராவை இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படி கேட்குறா. இவ எதனால் இப்படி கேட்குறான்னு பார்த்தீங்கன்னா, இவ கேமராவில் பார்த்த விஷயமும் இவ சொல்கிற விஷயமும் கரெக்டாக மேட்ச் ஆகுதா இல்லை தமாரா பொய் சொல்கிறாளா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக திரும்பவும் இன்வெஸ்டிகேட் பண்ணுறா. இப்போ தமாரா என்ன சொல்கிறான்னா, இவங்க அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் இந்த கெவின் இருக்கான் தெரியுமா, அவன் மறுபடியும்
இங்கே பேயெல்லாம் எதுவும் வர்ற மாதிரி தெரியல, நம்ம ஃபேக்காக ஏதாவது க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுக்குறான். அதை கேட்டு ஹீரோயின், ஏன்னா ஏற்கனவே என் பேர் நார்னது பத்தாதான், இப்போ திரும்பவும் இதுக்குள்ளே எல்லாத்தையுமே இழுக்க பார்க்குறியா, இந்த மாதிரி நம்ம பண்ண வேணாம், தயவு செஞ்சு சொல்கிறத புரிஞ்சுக்கோ, இந்த டெவில் மார்க்கெட்டில் என்ன இருக்கோ அதை நீ எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோ போடு அப்படி சொல்கிறப்ப அவன் என்ன சொல்கிறான்னா, இங்கே என்ன இருக்குது, ஏதோ மார்க்கெட்டுன்னு சொன்னியா, மார்க்கெட்டையும் காண, டெவில்னு சொன்னியா, டெவிலையும் காண, நான் எதை எடுத்து ஆடியன்ஸ்க்கு வீடியோவாக நான் இது பண்ணுவேன், இதெல்லாம் வீடியோ போட்டால் வியூஸ் வருமா, இங்கே ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க டைமில் சரி இவ வேலைக்கு ஆக மாட்டா, இவளை கண்டுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாச்சா பொண்ணு இருக்கா தெரியுமா, அவளை திரும்பவும் இவன் ஹோஸ்ட்டாக போட்டு ஃபேக்காக ஏதாவது க்ரியேட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க டைமில் அந்த ஊரில் செத்துப்போன மக்கள் இருக்காங்க தெரியுமா, அவங்க எல்லாருமே பேயாக எழுந்திரிச்சு இவங்களை நோக்கி நடந்து வந்துட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு லேடி எல்லாத்தையும் கொன்னாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அந்த லேடியும் முகத்தை கவர் பண்ண மாதிரி ஏதோ மந்திரம் சொல்லிட்டு கொடூரமாக இவங்களை நோக்கி நடந்து வந்துட்டுருக்காங்க. இவங்க அதை பார்த்து அலறி அடித்து அந்த டெவில்ஸ் மார்க்கெட் அப்படின்ற இடத்துல போய் ஒளிஞ்சிருக்காங்க. அப்போ இவங்களுக்கு பின்னாடி மேலே அந்த கொடூரமான பேய் வருது. இப்போ கெவின் என்ன சொல்கிறான்னா, இந்த இடத்துல இருக்கிறது நமக்கு சேஃப் கிடையாது, நம்ம திரும்ப டென்ட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போட்டு வச்சுருக்க டென்ட்டுக்கு போகலான்னு சொல்லி கூப்பிட்றப்ப அந்த கேமராமேன் இருக்கான் தெரியுமா, அவன் ஐயோ இங்கிருந்து ஒரு ஸ்டெப் கூட நான் நகர மாட்டேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு அவன் சொல்கிறான். இப்போ கெவின் என்ன பண்ணுறான்னா, நம்ம வீடியோ எடுக்கணும் அப்படின்னா ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனை கத்தியை காமிச்சு மிரட்டி போடா வெளியே அப்படின்னு சொன்னதுனால கேமராமேன் ஃபஸ்ட்டு வெளியே வர்றான். வெளியே வந்து பார்த்தா 2 பேய் நின்றுட்டுருக்கு, அது குண்டாக்குள்ளே எதையோ போட்டு சமைச்சிக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கேமராமேனை அடித்து காட்டுக்குள்ளே இழுத்துட்டு போயிடுது. இதை பார்த்த கெவினும் ஐயோ இவனை பேய் அடித்து இழுத்துட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மற்ற எல்லாருமே வேகமாக ஓடி டென்ட்டுக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து கேமராமேனை எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும், பேய் வேறு அவனை அடித்து இழுத்துட்டு போயிடுச்சு, நீ போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி அனுப்பிச்சி வைக்கிறான். சரி ஹீரோயினும் ஓகே, நான் தான் இந்த மாதிரி ஒரிஜினல் பேய் இருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களை இங்கே கூப்பிட்டு வந்தேன், இது நானே பொறுப்பேற்றுட்டு போயிட்டு நானே கேமராமேனை தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெவில் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறாங்க. அங்கே தான் அந்த கேமராமேன் உட்காந்துருக்கான். அவன் நார்மலாக இல்லை, உடம்பு ஃபுல்லாக ரத்த கிளறியாக உட்காந்துருக்கான். அவன் பக்கத்தில் போயிட்டு டேய் உனக்கு என்னடா ஆச்சு அப்படி கேட்குறப்ப அந்த கேமராமேன் இருக்கான்ல, அவன் தன்னோட உடம்பை அறுத்து அவனே சாப்பிட்டுட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் நெஞ்சை கிழிச்சு இதயத்தை வெளியே எடுத்து இந்த நீயும் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்கிறான். ஹீரோயினுக்கு இதை பார்த்து அல்ல இல்லை ஆளை விட்றா சாமி, என்னமோ பர்கரை சாப்பிட்ற மாதிரி இதயத்தை சாப்பிடுன்னு நீ சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி வெளியே டென்ட்டுக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு இந்த மாதிரி அவனை அங்கே பார்த்தேன், அவன் என்னடானா அவனோட உடம்பு அறுத்து அவனே சாப்பிட்டுட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் இதயத்தை கையில் எடுத்து இந்த நீயும் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பீஸா பர்கர் மாதிரி என்கிட்ட கொடுக்குறான்டா அப்படின்னு இவன் சொல்கிறா. கெவின் இருக்கான் தெரியுமா, அவனும் சாச்சாவும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதெல்லாம் ஓகே, இவன் இந்த மாதிரி பண்ணான்னு தெரியுமா உங்கள்கிட்ட, அதை வீடியோ எடுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை கேட்டுட்டு ஹீரோயின் அட பாவி, நான் என் உயிரியே கையில் பிடிச்சிட்டு ஓடி வந்திருக்கேன், அவன் என்னடானா இதயத்தை எடுத்து ஏதோ பீஸா பர்கர் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றியான்னு கேட்குறான். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு சொல்கிறேன், நீங்கள் 2 பேர் என்னடானா அதை வீடியோ எடுத்தியான்னு கேட்குறீங்க, உங்களுக்குலாம் சுத்தமாக மனசாட்சியே இல்லையாடா அப்படின்ற மாதிரி இவனுங்களை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கா. இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே 2 பேர்த்துக்குமே கைகலப்பாயிருது. 2 பேர் மாற்றி மாற்றி அடிச்சுட்டு இருக்கப்ப வெளியே அந்த பேய்கள் எல்லாருமே பயங்கரமாக கத்துற மாதிரி சவுண்டு கேட்குது டென்ட்டுக்கு வெளியே. அது மட்டும் இல்லாமல் இந்த கேமராமேன் இருக்கான் தெரியுமா, அவனோட உடம்பு பொத்துன்னு வந்து விழுகுது. அதை போய் பார்த்தா அவன் உடம்புல 2 கண்ணுமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் எறும்பெல்லாம் முச்சு ஒரு கேவலமான அருவருப்பான நிலைமையில தான் அவனோட உடம்பு வந்து டென்ட்டுக்கு முன்னாடி விழுந்திருக்கு. இதை பார்த்து நம்ம இங்கே இருந்தோம்னா நமக்கும் இதே நிலமை தான் அப்படின்னு சொல்லிட்டு அலறி அடித்து காருக்கு போகிறாங்க. காரை எடுத்துகிட்டு கிளம்பி வரலான்னு பார்த்தா காரு ஸ்டார்ட் ஆக மாட்டேது. இப்போ இவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்னென்னா திரும்ப டென்ட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப டென்ட்டுக்கே வர்றாங்க. வந்து பார்த்தா டென்ட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு செடி இருக்குது. அதை ஹீரோயின் கையில் எடுத்து பார்த்துட்டு இருக்கப்ப இந்த சாச்சா இருக்கா தெரியுமா, அவன் என்ன சொல்கிறான்னா, இங்கே பாரு உன்னால தான் இந்த நிலமை, உன்னால தான் கேமராமேன் செத்து போனான், இப்போ நம்மளும் செத்துருவோம், நம்ம சாவுக்கு நீ தான் காரணம் அப்படின்லாம் வந்து பயத்தில் அவளை பிடிச்சி கத்திட்டு இருக்கப்போ தான் இந்த தமாரா ஒரு விஷயத்த சொல்கிறா. அது என்னென்னா, இவங்க காரில் வந்தாங்க தெரியுமா, வந்துட்டு இவன் மட்டும் தனியாக போயிட்டு ஒரு லேடியை மீட் பண்ணியிருக்கா. அந்த லேடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவகிட்ட இந்த செடியை இந்த மாதிரி ஒரு செடியை வந்து கையில் கொடுத்துருக்காங்க. அப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி யூடியூப்பில் வந்து எனக்கு கெட்ட பேர் வந்துருச்சு, நாங்கள் ஃபேக்காக வந்து பேயை க்ரியேட் பண்ணதுனால, அதனால இங்கே அந்த டெவில்ஸ் மார்க்கெட் அப்படின்ற ஒரு இடம் இருக்காமே, அந்த இடத்துல வந்து உண்மையான பேய்கள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு எப்படியாவது அந்த பேய்களை பார்க்கணும், உண்மையாகவே பேயை நாங்கள் ரெக்கார்ட் பண்ணிட்டு போகணும், அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள், நீங்கள் இந்த ஊருக்காரங்க தானே, அந்த டெவில்ஸ் மார்க்கெட் பற்றி உண்மையான விஷயத்தை சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஆக்சுவலாக இவன் அந்த செடியை கையில் வாங்கிட்டு கேட்டால் தெரியுமா, அந்த லேடி இருக்காங்க தெரியுமா, அந்த லேடி யாருன்னா அந்த ஃப்ளாஷ்பேக்கில் கொடூரமாக ஊர் மக்களை போட்டு தெளிச்சு தெரியுமா, அந்த லேடி தான் பேயாக வந்திருக்கு. இவன் அது தெரியாமல் விஷயத்தை சொல்கிறன்ற பேரில் அந்த பேய் கூட ஒரு ஒப்பந்தமே போட்டிருக்கா. ஸோ அதனால தான் அந்த லேடியும் அந்த செத்துப்போன ஊர் மக்கள் எல்லாருமே எந்திரிச்சு இவங்களை அட்டாக் பண்ண வந்திருக்காங்க, கேமராமேனையும் போட்டு தள்ளியிருக்காங்க. இதுதான் நடந்த விஷயம்.
இப்போ இந்த விஷயம் எல்லாத்தையுமே இவங்க கிட்ட சொல்லிவிட்டு சரி ஓகே நான் திரும்ப டெவில்ஸ் மார்க்கெட் போகிறேன், அங்கே போயிட்டு ஏதாவது அந்த பேய் வந்துச்சுன்னா அந்த பேய் கூட நேரில் பேசி நம்ம ஏதாவது தப்பிக்கிறக்க வழி இருக்கான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மட்டும் தனியாக போகிறான். அப்போ கெவின் என்ன சொல்கிறான்னா நீ தனியாக போகாத, சேஃப் இல்லை, நாங்களும் வர்றோம் அப்படின்னு சொல்கிறப்ப இல்லைப்பா நான் இந்த மாதிரி பண்ணதுனால நீங்கள் ஏன் உங்களோட உயிரை விடணும், இது எதுவாக இருந்தாலும் நானே ஃபேஸ் பண்ணுறேன், நீங்கள் இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டும் தனியாக போயிடுறான். அவள் போனதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு கெவினுக்கு ரொம்ப பயமாயிருது. ஐயோ என்னடா போனவன் திரும்ப வரலையே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கான். இதை கேட்டு சாச்சா என்ன சொல்கிறான்னா ஆக்சுவலாக சாச்சாக்கும் கெவினுக்கும் ஒரு அஃபேர் இருக்குது ஹீரோயினுக்கு தெரியாமல். ஸோ சாச்சா என்ன சொல்கிறான்னா என்னடா நான் அவளை லவ் பண்ணுறதை விட்டுட்டேன், உன்னை தான் உண்மையாக லவ் பண்ணுறேன் அப்படி இப்படின்லாம் டைலாக் விட்டுட்டு இருந்தேன், இப்போ அவளை காணுமேன்னு சொல்லிட்டு பயந்துட்டுருக்கேன் அப்படி சொல்கிறப்ப கெவின் என்ன சொல்கிறான்னா இங்கே பாரு என்னதான் இருந்தாலும் எனக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்குது. ஸோ இந்த இடத்துல யார் போயிருந்தாலுமே அவங்க போயிட்டு திரும்ப வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் பயந்துருப்பேன். நீ இதை ஒரு பெரிய விஷயமா எடுத்து போர்ட்ரேட் பண்ணி நமக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை கெடுத்துக்காத. அது மட்டும் இல்லாமல் அந்த கேமராமேன் செத்து போயிட்டான் தெரியுமா, அதுக்கு தான் நான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான். சரி ஓகே வா நம்மளும் டெவில்ஸ் மார்க்கெட் கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் கிளம்பி வந்துட்டுருக்காங்க. அந்த டெவில்ஸ் மார்க்கெட்டுக்குள்ளே பார்த்தா நிறைய மக்களோட உடம்பு துண்டு துண்டாக வெட்டி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவன் கையில் வச்சுருந்த லைட்டை ஃப்ளாஷ் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி பார்த்தா அந்த மக்கள் எல்லாருமே பேயாக இவன் முன்னாடி அப்படியே எந்திரிச்சு நின்றுட்டுருக்காங்க. அந்த இடத்துக்கு இப்போ தமாரா வந்துடுறான். பட் சாச்சாவை காணோம், எங்கடான்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி தேடி பார்த்தா இந்த மனுஷங்களோட தலையை அறுக்கிறதுக்குன்னே ஒரு மிஷின் அந்த காலத்தில் வச்சுருப்பாங்கள்ல, அந்த மிஷின்குள்ளே சாச்சாவோட கழுத்தை லாக் பண்ணி இந்த பேய்களெல்லாம் அவளோட தலையை துண்டை அறுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அவளை உயிரோடு விட்டுரு, அவளை எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு பேய்கிட்ட கெஞ்சுறாங்க. பேய்கிட்ட கெஞ்சினா வேலையாகுமா, அந்த பேய் என்ன பண்ணுதுன்னா சரக்குன்னு இவளோட தலையை அறுத்து அவளோட சொல்லி முடிச்சிருது. இப்போ சாச்சாவும் க்ளோஸ். அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம டென்ட்டுக்காவது போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேகமாக டென்ட்டை நோக்கி ஓடி வர்றாங்க. ஆனால் அந்த பேய் இவங்களோட டென்ட்டையே கொளுத்திருச்சு. சரி எப்படியாவது தப்பிச்சாகணும்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளே கண்ணு மூணு தெரியாமல் ஓடிட்டுருக்காங்க. அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா ஒரு பேய் இவங்களுக்கு ஆப்போசிட்டில் இன்னொருத்தவங்களோட உடம்பு இல்லாமல் தலையை மட்டும் தனியாக கையில் பிடிச்சிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த மெயின் லேடி பேய் இருக்குது தெரியுமா, அதை உட்கார வச்சு மற்ற பேயில் ரத்தத்தால் அந்த பேயை குளிப்பாட்டிகிட்ருக்கு. இதை பார்த்துட்டு என்னடா எங்கே போனாலும் பேயாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளே ஓட ஆரம்பிக்கிறாங்க. இங்கே ப்ரெசென்ட்டில் இந்த போலீஸ் ஆஃபீஸர் இருக்கார்ல, அவர் ராணிக்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா இங்கே பாருங்கள் மேடம், தமாராவை நம்ம கஸ்டடியில் வச்சுருக்கிற ஒவ்வொரு செகண்டும் நமக்கு தான் ஆபத்து, அவளை எப்படியாவது அந்த கிராமத்து மக்கள்கிட்டே ஒப்படைச்சிடலாம், சொன்னால் புரிஞ்சுக்கங்க அப்படி சொல்கிறப்ப இவன் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ ஒரு போலீஸ்கார மாதிரி பேசு, அவங்க ஏதோ கட்டுக்கதை சொல்லிட்டு இருக்காங்கன்னா அதை நம்பிட்டு எங்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு ராணி அவர்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ராணி கேமராவை செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ இவங்க உயிரை கையில் பிடிச்சிட்டு எப்படியாவது தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்காங்களே, அப்படி ஓடுற வேகத்தில் தடுக்கி விட்டு ஒரு இடத்துல அந்த கெவின் விழுந்துடுறான். அவன் விழுந்தது மட்டும் இல்லை, அவனோட காலில் சரக்குன்னு ஒரு கூர்மையான ஒரு மரக்கட்டை ஏற்றி அந்த இடத்துல லாக் ஆகி விழுந்துடுறான். அந்த இடத்துக்கு தமாராவும் வந்துடுறான். வந்துட்டு ஐயோ இவனுக்கு வேற இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ தான் கெவின் ஒரு விஷயத்த சொல்கிறான். சாரி டி, நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டேன், நான் அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், அவள் கூட ஒரு அஃபேர் இருந்துச்சு, நீ ரொம்ப நல்ல பொண்ணு, ஆனால் உன்னையவே ஏமாற்றிட்டு உன்னை நான் யூஸ் பண்ணிட்டு அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், எனக்கு இப்போ தான் அதெல்லாம் புரிய வருது, சாரி அப்படின்ற மாதிரி இவன் அழுதுட்டுருக்கான். இப்போ தமாரா என்ன சொல்கிறான்னா சரி அதெல்லாம் விடுறான், எப்படியாவது இங்கிருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்க டைமில் அந்த மெயின் லேடி பேய் இருக்குது தெரியுமா, அது பல்லாக்கில் உட்காந்துருக்குது. மற்ற பேயெல்லாம் அதை தூக்கிட்டு வருது. ஏதோ ராணி மாதிரி அப்படியே ஜாலியாக அந்த பேய்கள்லாம் தூக்கிட்டு வர மாதிரி விளையாண்டுருக்குது. ஐயையோ என்னடா என்னென்னமோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்க டைமில் இவனோட காதுக்கு மட்டும் பயங்கரமாக பேய்கள்லாம் கத்துற மாதிரி சவுண்டு கேட்குது. அது மட்டும் இல்லாமல் இவனோட காலில் அந்த புண்ணாக இருந்துச்சுல அதில் ஒரு பூரா ஊறிட்டுருக்கு. இவன் வழியில் பயங்கரமாக கத்திகிட்டு இருக்கான். இப்போ அப்படியே ப்ரெசண்ட்டுக்கு வந்தோம்னா போலீஸ் ஸ்டேஷனில் தமாரா இப்போ நடந்த அந்த விஷயத்தையெல்லாம் நினச்சி இவ பயத்தில் அப்படியே அழுதுகிட்டே அப்படியே கத்திட்டு இருக்கா. இதை பார்த்த ராணி என்ன சொல்கிறான்னா இங்கே பாரு இந்த ஃபுட்டேஜஸ்லாம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சாச்சா அப்புறம் அந்த கேமராமேன் எல்லாம் செத்து கிடப்பாங்களே அந்த ஃபோட்டோஸையும் வீடியோஸையும் காமிச்சு இவகிட்ட என்ன கேட்குறோம்னா இதெல்லாம் பார்த்தா பேய் கொண்ட மாதிரியா இருக்குது, இல்லை யாரோ மனுஷங்க தான் கொண்டிருக்காங்க, அந்த மனுஷன் நீ தான் இவங்களெல்லாம் கொண்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராணி ஹீரோயின் மேலே கொலைப்பழியை போடுறா. ராணி இப்படி சொல்கிறத கேட்டு தமாரா இன்னொரு ஃப்ளாஷ்பேக்கை இமேஜின் பண்ணுறா. அதில் என்ன நடக்குதுன்னா அந்த மெயின் லேடியோட பேய் இருக்குது தெரியுமா, அது பேர் சாலிமா. அந்த சாலிமா பேய் என்ன பண்ணுதுன்னா இவன் காலில் அடிபட்டு 2 பேருமே இங்கே உட்காந்துருக்காங்களே, அந்த டைமில் அந்த பேய் இவங்களுக்கு முன்னாடி இவனோட நெஞ்சுக்குள்ளே கை விட்டு இவனோட இதயத்தை மட்டும் தனியாக எடுத்து அவனை போட்டு தள்ளுது. அதை நினச்சி இவ அப்படியே அழுது ஃபீல் பண்ணிகிட்ருக்கா.
அதுக்கப்புறம் தமாரா ராணி கிட்ட என்ன சொல்கிறா அப்படின்னா, இங்கே பாருங்கள், என்னோடய ஃப்ரெண்ட்ஸை நானே எதிர்கொள்ள போகிறேன், நானே அவங்க செத்துட்டாங்க அப்படின்னு இருக்கேன், ஸோ என்ன ப்ளேம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இந்த ஊர்க்காரங்க இருக்காங்க தெரியுமா, அவங்க கையில் மட்டும் என்ன கொடுத்துறாதீங்க, அவங்கனால என்னோட உயிருக்கே ஆபத்து இருக்குது, அவங்க எப்படா என்னை கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட மட்டும் என்னை தயவு செஞ்சு ஒப்படைச்சிடாதீங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்க டைமில் இந்த ஆஃபீஸர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, மேடம் இந்த மாதிரி ஊர் மக்கள் எல்லாருமே ஸ்டேஷன் முன்னாடி வந்து நின்று பெரிய போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு வெளியே வாங்க அப்படி சொன்னதுக்கப்புறம் ராணி என்ன பண்ணுறான்னா, சரி ஓகே நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கன்று இருக்குது தெரியுமா, கன்னை எடுத்துகிட்டு தமாராவை போலீஸ் ஸ்டேஷனோட பின்னாடி சைடு கூப்பிட்டு போய் ஒரு காரில் ஏற்றி கூப்பிட்டு போயிடுறா. போயிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் அவளை சாப்பிட வைக்கிறா. இவள் பக்கத்தில் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கா. தமாரா என்ன பண்ணுறா அப்படின்னா, காய்கறிகள் இருக்குல்ல அதை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறா. அது மட்டும் இல்லாமல் இவளோட கையே கருகருன்னு இருக்குது. இதை ராணி நோட் பண்ணுறா. டக்குன்னு அந்த டைமில் ராணிக்கு ஹையர் அத்தாரிட்டியிலேருந்து கால் பண்ணுறாங்க. இவன் அட்டன் பண்ணுறா. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்ன அந்த பொண்ணை வந்து ஊர் மக்கள் கேட்குறாங்களே, கொடுத்துட்டு நீ அடுத்த வேலையை பார்க்க வேண்டியதானே, நீ எதுக்கு அவளை கூடையே கூட்டிகிட்டு சுற்றிட்டு இருக்க அப்படி கேட்குறப்ப ராணி என்ன சொல்கிறான்னா, இங்கே பாருங்கள், அந்த பொண்ணே ஒரு விஷயத்த சொல்கிறா. என்னென்னா, இந்த ஊர் மக்கள்னால என்னோடய உயிருக்கே ஆபத்து இருக்குது, அதனால் அவங்க கிட்ட மட்டும் என்னை கொடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணே சொல்கிறா. இதுதானே நம்ம டியூட்டி. இப்படி ஒருத்தர் சொல்கிறப்ப நான் எப்படி ஊர் மக்கள்கிட்ட அவளை கொடுக்க முடியும், நான் சட்டத்தை ஃபாலோ பண்ணி தான் நடந்துட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி இவ பேசிகிட்டு இருக்க டைமில் இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சிலிருந்தே எல்லா விஷயத்தையுமே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வீடியோ எடுத்துகிட்ருக்கான். அவன் இப்போ ஹீரோயின் சாப்பிட்றதையும் வீடியோ எடுக்கிறான். எடுத்துகிட்டு இருந்த அவன் திடீர்னு ரத்தங்கக்கி கீழே விழுந்து சாக ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு இருந்தவங்க எல்லாருமே ரத்தங்கக்கி கீழே விழுந்து சாக ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை அவங்க சாப்பிட்ட சாப்பாட்டில் ஏதோ பிரச்சனை இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு ராணி கன்ஃபியூஷனில் பார்த்துட்ருக்க டைமில் ஹீரோயின் இருக்கா தெரியுமா, அவள் ஒரு பஸ்ஸில் ஏறி ராணிக்கு அப்படியே ஒரு ஈவில் ஸ்மைல் பண்ணிவிட்டு டாட்டா காமிச்சிட்டு அவள் பஸ்ஸில் போகிறான். எஸ், இங்கே இப்போ என்ன நடந்திருக்குன்னா, அந்த சாலிமா பேய் ஹீரோயினோட உடம்புக்குள்ளே வந்திருக்கு. ஆனால் இது ட்விஸ்ட்டு கிடையாது. ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்த சீன் எல்லாமே இருக்குது தெரியுமா, இது எதுவுமே உண்மை கிடையாது. இது எல்லாமே ஹீரோயின் தமாராவோட ஒரு பயங்கரமான ஸ்கெட்சு. படத்தோட ஸ்டார்டிங்கில் யூடியூப்பில் ஹீரோயினுக்கு கெட்ட பேர் வந்துச்சுல, அப்போ கூட இருந்த இவங்களே வந்து ஹீரோயினும் ரொம்ப கேவலமாக பேசியிருப்பாங்களே. அது மட்டும் இல்லாமல் கெவினுக்கும் சாச்சாக்கும் ஒரு அஃபேர் இருக்குது அப்படின்றது ஹீரோயினுக்கு வீட்டில் இருக்கப்பவே தெரிஞ்சிருக்கு. அதனால என்னடா இவங்க இப்படி துரோகம் பண்ணுறாங்களே, இவனுங்க எல்லாத்தையுமே நம்ம போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி தான் இந்த மாதிரி ஒரு காடு இருக்குது, அதுக்குள்ளே வந்து டெவில்ஸ் மார்க்கெட்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கை காசு போட்டு இவனுங்க எல்லாத்தையுமே போட்டு தள்ளுறதுக்காக காட்டுக்குள்ளே அவள் கூப்பிட்டு வந்திருக்கா. சரி ஓகே, கேமராமேனை எதுக்கு போட்டு தள்ளணும்னு நினச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கெவின் இருக்கான் தெரியுமா, அவனும் சாச்சாவும் ஒரு விஷயம் சொல்கிறப்ப கேமராமேன் வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுவான். அந்த டைமில் ஹீரோயினை அவன் கண்டுக்கவே மாட்டான். ஹீரோயினுக்கு ஆப்போசிட்டாகவே அவன் பேசிகிட்டு இருப்பான். ஸோ 3 பேருமே நமக்கு எதிராக இருக்காங்க, இவங்களோட சோழியை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி காட்டுக்குள்ளே கூட்டு வந்திருக்கா. வந்துட்டு இவன் தனியாக போயிட்டு அந்த சாலிமாவை மீட் பண்ணா தெரியுமா. அப்போ இவன் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, இந்த மாதிரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து 3 பேர் இருக்கானுங்க, அவனுங்களை வந்து போட்டு தள்ளணும், அவனுங்க வந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டானுங்க, அவனுங்களை கொலை பண்ணுறதுக்கு நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சாலிமா கிட்ட ஒப்பந்தம் போட்டிருக்கா. அதே மாதிரி பேசி வச்ச மாதிரி இப்போ எல்லாத்தோட சோழியும் முடிச்சு விட்டாச்சா. சரி ஓகே, அப்போ அந்த சாலிமா பேய் ஏன் ஹீரோயினை மட்டும் கொல்லலை, இதில் அந்த சாலிமா பேய்க்கு என்ன பிரயோஜனம் அப்படி கேட்டிங்கன்னா, ஹீரோயின் வந்து அந்த சாலிமா பேய்கிட்ட என்ன சொல்லியிருக்கான்னா, ஒரு வேளை நான் நினைக்கிற மாதிரி இவங்க எல்லாத்தையுமே நீங்கள் நீட்டாக போட்டு தள்ளிட்டீங்க அப்படின்னா என்னோடய உடம்பை நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்ற ஒப்பந்தம் தான் சாலிமா பேய்கிட்ட ஹீரோயின் போட்டு வச்சுருக்கா. அதே மாதிரி இப்போ எல்லாருமே கொன்னதுக்கப்புறம் தன்னோட உடம்புக்குள்ளே சாலிமா பேய் வந்துருச்சு. இப்போ அந்த பேய் கூட போட்டு வச்ச இந்த ஒப்பந்தம் 100% ஒர்க் ஆகிருச்சு. இப்போ உங்களுக்கு தோணலாம், ப்ரோ என்னதான் இருந்தாலும் சாலிமான்றது ஒரு பேய், அது எப்படி ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணுது, எதனால சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, துரோகம். அதாவது சாலிமா பேய் எதனால செத்து போச்சு, துரோகம். தன்னோட தங்கச்சி, அதுக்கப்புறம் தன்னோட ஹஸ்பண்ட், ஊர் மக்கள் எல்லாருமே துரோகம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்க எல்லாத்தையுமே போட்டு தள்ளிச்சா. இப்போ ஹீரோயினும் அதே மாதிரி ஒரு துரோகத்தினால பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்ற ஒரே காரணத்தினால சாலிமா ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. சாலிமா பேய் தமாராவோட உடம்புக்குள்ளே இருக்கிறத கண்டுபிடிச்சா அந்த ஊர் தலைவரும் ஊர் மக்களும் எவ்வளவோ போராடி பார்த்தாங்க, எப்படியாவது அவங்கள வந்து எங்ககிட்ட கொடுத்துருங்க, அதாவது அவளுக்குள்ளே இருக்க பேயை ஓட்டுறக்காக தான் அவளை எங்ககிட்ட கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்திருக்காங்க. ஆனால் ராணி என்ன பண்ணா, அந்த கிராமத்து தலைவர் வீட்டிலேருந்தும் வந்து தமாராவை கூப்பிட்டு வந்துட்டா. அதுக்கப்புறம் ஊர் மக்கள் எல்லாருமே போராட்டம் பண்ணியுமே தமாராவை உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கஸ்டடியில் ராணி தமாராவை வச்சுருந்தாளா. இப்போ நம்ம பண்ணது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்றது இப்போ தான் ராணிக்கு புரிய வருது. அப்படியே இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்தோட ஸ்டோரியை கேட்டால் உங்களுக்கு இந்த கிளைமேக்ஸ் எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிளைமேக்ஸ்.
ஸோ கைஸ், இந்த படத்தோட ஸ்டோரியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண விதமும் கண்டிப்பாக உங்களை என்டர்டெயின் பண்ணியிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி நிறையா ஹாரர் கண்டென்ட் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். நான் இதே மாதிரியே இன்னொரு பயங்கரமான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். லைட்ஸ் ஆஃப்.